இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் மகிமை தேவனுக்கா நமக்கா. ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 2 வசனம் 12. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன? And when Peter saw it, he answered unto the people, A men of Israel, why marvel ye at this? Or why look ye so earnestly on us, as though by our own power or holiness we had made this man to walk? Acts chapter 3 verse 12. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பேதுரு அங்கிருந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இந்த மனிதனை எங்களுடைய சுய சக்தியினால அல்லது சுய பக்தியினால இவனை நடக்க பண்ணினோம் என்று எங்களை ஏன் ஆச்சரியமா பாக்குறீங்க அப்படின்னு அந்த பீப்புளை நோக்கி சொல்வதாக நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் தேவன் செய்கிற அற்புதங்களில் கிடைக்கிற மகிமையை தேவனுக்கு செலுத்துகிறோமா அல்லது நாம் எடுத்துக்கொள்ளுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது ஒரு சின்ன ஒரு காரியம் தான் ஞாபகம் வந்தது. நாம ஒரு பொருளுக்காக ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். அது ஒரு ரொம்ப விலை மதிப்பில்லாத பொருள், ரொம்ப ரேரா கிடைக்கிற பொருளா இருக்கலாம். ஒரு நாள் யாரோ ஒருத்தர் நமக்கு அதை கொரியர்ல சென்ட் பண்றாங்க. நம்ம கொரியரை வாங்கி திறந்து பார்த்தா, அந்த பார்சலை பிரிச்சு பார்த்தா, நம்ம எந்த பொருளை எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ, எந்த பொருள் ரேர்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அந்த திங்ஸ் உள்ள இருக்கு. இப்போ அந்த கொரியர் கொண்டு வந்த அந்த பர்சன் இந்த பொருள் உங்களுக்கு என்னையாலதான் கிடைச்சது, நான் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த பொருளே கிடைச்சிருக்காது அப்படின்னு சொன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போமா? கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா, நமக்கு யார் சென்ட் பண்ணாங்களோ அவங்களுடையதுதான் அந்த காரியம். அதாவது அவங்க இல்லைன்னா நமக்கு மேபி அந்த பொருளே கிடைச்சிருக்காது. அவர் சொல்ற மாதிரி, அந்த கொரியர் பர்சன் சொல்ற மாதிரி, அவர் இல்லை அப்படின்னா அவரை மாதிரி இன்னைக்கு 100 கொரியர் இருக்கு. ஏதாவது ஒரு கொரியர்ல அந்த பர்சன் நமக்கு சென்ட் பண்ணி இருக்கலாம். நமக்கு அதாவது வேடிக்கையா தெரியலாம் இந்த காரியம். ஆனால் இன்னைக்கு நம்மில் அநேகர் இந்த கொரியர் பர்சன் மாதிரி தான் காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம். அதாவது இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, பேதுருவும் யோவானும் ஜெப ஆலயத்திற்கு போகிறாங்க. அப்போ பிறவியிலே சப்பானியா இருக்கிற நடக்க முடியாத ஒரு மனிதன் பிச்சை கொட்டு கொண்டு இருக்கிறான். இவர் பேதுரு என்ன பண்றாருன்னா, அவனை இயேசுவின் நாமத்துல நட அப்படின்னு சொன்ன உடனே அவன் கால்கள் சரியாகி நடக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் என்னன்னா, இவங்களை ஒரு பிரமிப்பாய், ஒரு ஆச்சரியமாய், ஒரு பெரிய ஆட்களா பார்த்த உடனே தான் பேதுரு இந்த காரியத்தை சொல்றாரு. நீங்க ஏன் எங்களை இப்படி பாக்குறீங்க? எங்களை ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, எங்களுடைய சக்தியும் இல்லை, எங்களுடைய பக்தியும் இல்லை. எதுக்காக எங்களை பாக்குறீங்கன்னு நம்ம வாசித்த இந்த வசனத்தை அவர் பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கணும். ஒருவேளை நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஹீரோ மாதிரி அங்க ரியாக்ட் பண்ணிருப்போம். இன்னைக்கு ஊழியத்துல ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறார் அப்படின்னா ஏதோ ரொம்ப பெருசாலாம் நினைச்சிட வேண்டாம். ஒரு வார்த்தையை நம்ம ஷேர் பண்ணும் போதுல, வேர்டை நம்ம ஷேர் பண்றப்போ ஒரு 4 வார்த்தை கோர்வையா பேசிட்டோம், ஒரு வெளிப்பாடை வச்சு நம்ம பேசிட்டோம்னாலே நம்ம தலை, நம்ம லுக் வேற மாதிரி போயிரும். அதாவது நான் மேல என்னைய தேவன் பயன்படுத்துகிறார், நீங்கெல்லாம் எனக்கு கீழன்ற மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய அநேக நேரத்துல பிஹேவியர் மாறுறதை நம்ம பார்க்க முடியும். என்னையும் சேர்த்துதான் நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஒரு காரியத்தை மறந்து போய்விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஊழியமா இருக்கலாம், நம்ம சபையா இருக்கலாம், இவற்றில் ஒரு அற்புதம் நடக்குதுன்னா தேவனால நடத்தப்படுகிற அந்த அற்புதம் எதற்காக? இன்னைக்கு டெஸ்டிமனின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், அந்த அற்புதத்தை பலருக்கும் ஷேர் பண்றோம். உலகம் ஃபுல்லா அந்த வீடியோவை பரப்புறோம். எதுக்காக? தேவ மகிமைக்காக அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் நம்மை பிரஸ்தாபப்படுத்துகிறதற்காக, அதாவது நம்மளுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்டா தான் அந்த வீடியோவை நம்ம அநேக நேரத்துல ஷேர் பண்றோமே ஒழிய தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்.
எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் ரொம்ப வைராக்கியம் உள்ளவர். அவர் ஒரு பெரிய அதாவது எல்லாவற்றிற்கும் மேலானவர், சர்வத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிறவர். ஆனா நம்மை நிறைய நேரத்துல ஒண்ணுமே இல்லாத நம்ம எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் அவர் பதில் கொடுக்கிறாரு, காரியங்களை செய்கிறாரு, நமக்காக அவர் ஆவலா காத்திருக்கிறாருன்றத நிறைய நேரத்துல கிராண்டடா எடுத்துக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? தம்முடைய மகிமையை மற்றவங்களுக்கு எந்த காரியத்திற்கும் அவர் விட்டு கொடுக்கிற தேவன் கிடையாது. இதை நாம கிளியரா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு காரியம் நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு அதிசயத்தை தேவன் செய்கிறார் அப்படின்னா ஒருவேளை நம் மூலமா செய்யலாம். ஆனால் அந்த இடத்துல நம்மளுடைய எந்த சக்தியும் கிடையாது. அழகாக இந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறார், சுய பக்தியும் கிடையாது. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம நினைக்கிறோம், நான் ஃபாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்றேன், அதனாலதான் என் மீட்டிங்ல அற்புதம் நடக்கிறது அப்படின்னு நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். எனக்கு அன்பானவர்களே, ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது, ஆனாலும் அதனால தான் இந்த காரியம் நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளை நாமளே ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாவற்றிலும் இன்னைக்கு எல்லா நேரத்திலும் துதி கன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்படின்னு நம்ம வாயில அறிக்கை பண்ணுகிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு அது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்ம செய்ய வேண்டிய காரியம், எந்த காரியம்னாலும் சரி, அதுல உள்ள மகிமை தேவனுக்குத்தானே ஒழிய நமக்கு கிடையாது. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள்ல நீர் எங்களை பயன்படுத்துகிறீர் தகப்பனே. அப்பா, எந்த சிச்சுவேஷன்லையும் நாங்க அதை மறந்து போய்விடக்கூடாது. அந்த காரியத்தினுடைய மகிமைய எங்களுடையதா நாங்க நினைக்கவே கூடாது தகப்பனே. ஆவியானவரே, நீர் எங்களை பாதுகாத்துக்கோங்க. அப்பா, எங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்க, உமக்கே மகிமை செலுத்த எல்லா நேரத்திலும் தகப்பனே எங்களை நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.